மண்டப செலவு, சாப்பாடு செலவு, ட்ரெஸ்ஸு செலவு, நகை செலவு, அது இதுன்னு ஊருப்பட்ட செலவு இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னே தெரியலை. மாமா அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் சொல்கிற ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கல்யாணம் நல்லா கிராண்டாக பண்ண மாதிரி இருக்கும், செலவும் பாதி மிச்சமாயிரும். ஆமாம், கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு தேவையான ரொம்ப முக்கியமான ஒன்று கல்யாணத்துக்கு தேவையான ஹால். ஆமாம் மாப்பிள்ள, இந்த 5 ஸ்டார் ஹோட்டலு இந்த மாதிரிலாம் போனோம்னா அதுக்கே ஒரு 10 லட்ச ரூபாய்க்கிட்ட நெருங்கி வந்துடும் போல. மாமா நம்ம ஏரியாவில் கம்யூனிட்டி ஹால் ஒன்று இருக்குது மாமா. வாடகை ரொம்ப கம்மி தான், ஹாலு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டெக்கரேஷன் எல்லாம் பக்கவாக பெருசாக போட்டு விட்ருவோம், பார்க்க நல்லா கிராண்டாக இருக்குது மாமா. அப்படி இல்லையா, சில ஹோட்டல்லாம் இருக்குது ஹாலுக்கெலாம் காசு வாங்க மாட்டாங்க. எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அந்த பிளேட்டுக்கான காசு மட்டும் தான் அவங்க வாங்க. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணி விட்ருவோம். அதை விட்டு சொந்தக்காரங்க பெரிய மண்டபத்தில் பண்ணியிருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்க ஒரே ஆம்பளை பிள்ளை கல்யாணம், எங்கள் வீட்டில் இருக்க ஒரே பொம்பளை பிள்ளை கல்யாணம், அது இதுன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் பெரிய மண்டபம் புக் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? கரெக்ட் மாப்பிள்ள, நீங்கள் சொன்ன ஐடியா சூப்பராக இருக்கே. ட்ரிக்ஸு மாமா. நீங்கள் அடுத்த செலவை சொல்லுங்கள் மாமா. அடுத்து என்ன மாப்பிள்ள, இந்த ஃபோட்டோகிராஃபி செலவு தான், அதுக்கு ஊருப்பட்ட செலவு ஆயிரும் போலயே. மாமா கல்யாணத்தில் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுக்கணும், அதெல்லாம் மெமரிஸ் தான். ஆனால் பயங்கரமாக செலவு இழுத்து விட்டுரும் மாமா. அதில் சில பல ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பக்குவமாக பண்ணாதான் ஃபோட்டோகிராஃபியில் பாதி செலவை கம்மி பண்ண முடியும். என்ன வரவங்களாம் அவங்க ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்க சொல்லட்டுமா? சாச்சா, என்ன விஷயம்னா நம்ம சிக்கனமாக தானே பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்னா, கல்யாணத்தை நிச்சயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி சில பல ஸ்டார்ட் அப்லாம் இருக்காங்க மாமா. அப்படின்னா என்ன மாப்பிள்ள, புதுசாக வளர்ந்து வருவாங்கல்ல அவங்கள சொல்கிறாரு. அவங்களாம் கம்மி பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டி எடுத்துருவாங்க மாமா. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஒரு 4-5 பேத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும். அவங்க வந்து பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கிளைண்ட் கிடைச்ச நல்ல மாதிரி இருக்கும், நமக்கும் பார்த்தீங்கன்னா செலவு பாதியாக குறையும். ஒரு வளர்ந்து வரும் இளம் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்கிறீங்க. ஆமாம் மாமா. ஆனால் இது உட்காந்து நம்ம தேடணும், யாரை கரெக்டாக எடுப்பாங்க அப்படிங்கிற தேடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாப்பிள்ளை சொன்னார் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, அதெல்லாம் இன்ஸ்டாவில் போடுறதுக்காண்டி தான் மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், நல்ல ஐஃபோனை வச்சுருக்கான் மாமா. அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மாப்பிள்ளை கேட்குற மாதிரி அவனே நல்லா நீட்டாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து கொடுத்து அவனே எடிட் பண்ணி தந்துடுவான். மாப்பிள்ளை இன்ஸ்டாவில் போட்டு வேணுங்கிற பாட்டை போட்டுக்கட்டும், அவ்வளோதான். ஆமாம் மாப்பிள்ள, இப்போல்லாம் இன்ஸ்டாவில் நாங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய இளம் பசங்களாம் இருக்காங்க, வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல திறமைகளை. சூப்பர் ஐடியாவாக இருக்கும் மாப்பிள்ள. அடுத்த செலவு சொல்லுங்கள். அடுத்து என்ன செலவு மாப்பிள்ள, எல்லா கல்யாணத்துலேயும் மெயினாக இருக்கிற அந்த சாப்பாட்டு செலவு தான். என்ன பெரிய மண்டையடியாக இருக்குது, எதை விடுறது எதை வைக்கிறதுனே தெரியலை, பெரிய குழப்பமாக இருக்குது மாமா. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.